ஒருதலை காதலால் காதலனை பழிவாங்க வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த ஐடி பெண் ஊழியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது விவகாரத்தின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சிலாஜில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளிக்கு வார இறுதியில பல வெடிகுண்டு மிரட்டல் சம்பவமானது வந்திருக்கிறது. குறிப்பாக இமெயில் மூலமாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் சம்பவமானது நிகழ்ந்துள்ள நிலையில இது தொடர்பாக அங்குள்ள குஜராத் அகமதாபாத் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில அது புரளி என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் இதே போல பல பள்ளிகளுக்கு அப்பகுதியில பல பள்ளிகளுக்கு இதே போன்று மின்னஞ்சல் மூலமாக முகவரி கிடைத்துள்ளது. குறிப்பாக இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக அந்த நடவடிக்கை எடுக்க கோரியது உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறிப்பிட்டு அந்த மின்னஞ்சல்ல வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் நிகழ்ந்தது. இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில இது பாலியல் வன்கொடுமை மற்றும் வரதட்சணை வழக்கை பற்றிய குறிப்பிட்டிருப்பதால இது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் மீதும் குற்றச்சாட்டப்பட்டு அதுல குறிப்பிட்டதால குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் போலீசார் இந்த இமெயில் முகவரி எப்படி உருவாக்கப்பட்டது என்பது தொடர்பாக தொழில்நுட்ப ரீதியான விசாரணையில நடத்தியதுல சென்னை சாலிகிராமம் பகுதியை சேர்ந்த ரெனே ஜோசில்டா என்ற பெண்மணி இமெயில் இருந்துதான் இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படும் மெயில் வந்திருப்பது தெரிய வந்திருக்குது. இதனை அடுத்து குஜராத்தில் இருந்து வந்த பெண் காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் இங்கு சென்னைக்கு அங்கு இருக்கக்கூடிய அந்த ஜோசில்டா மற்றும் அவரது தந்தை ஆகியோரை பிடித்து விசாரணைக்காக அங்கு அழைத்து சென்றனர். அப்போது பல்வேறு தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பெண் ஐடி ஊழியரான இந்த ரீனே ஜோசில்டா என்பவர் பெங்களூர்ல ஒரு சந்திப்பின் போது ஒருவரை சந்திச்சு அதன் பின்பாக ஒருதலை பட்சமாக இவர் காதல் கொண்டிருப்பதும் அதன் பின்னர் அவர் காதலை ஏற்றுக்கொள்ளாமல் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால ஆத்திரத்தில அவரை சிக்க வைப்பதற்காக அவரது பெயரை குறிப்பிட்டு இது போன்று பல பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படும் சம்பவம் அவர் கொடுத்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்தியா முழுவதும் 12 மாநிலங்கள்ல மொத்தம் 21 வெடிகுண்டு மிரட்டல் இமெயில் மூலமாக இவர் அனுப்பியிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பாக மோடி தொடர்பாகவும் அது மட்டுமின்றி இந்த ஏர் இந்தியா விமான விபத்துல 270 பேர் உயிரிழந்தது தொடர்பாகவும் தான் இந்த வெடிகுண்டு வைத்ததாக என பல்வேறு தகவல்களை குறிப்பிட்டு அவர் தொடர்ச்சியாக இது போன்று வெடிகுண்டு மிரட்டல் விடக்கூடிய மெயில்கள் அனுப்பியிருப்பதும் தெரிய வந்திருக்கு. அதுல இந்த குறிப்பிட்ட அந்த பெண்ணை போலீசார் கைது செய்து தற்போது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சோலம்.